அந்த ஞானம் அனுபவம் எப்படி வருது? ஒரு தனிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நாம் நுழைந்தா மட்டுமே அந்த அனுபவம் என்பது நமக்கு வருது, இல்லைன்னா வராது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சத்தியம் உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட அனுபவங்களை கொடுக்கறதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சத்தியத்தை உணர்ந்தால் அனைத்து சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியுது. இல்லை என்றால் எதுக்கப்பா இவ்வளோ கஷ்டம், எதுக்கப்பா இந்த சூழ்நிலை, என்னுடைய எதிரிக்கு கூட இந்த விதமான சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறோம். கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ அந்த சூழ்நிலை என்பது வருதோ, உங்களுடைய அனுபவம் என்பது நல்லபடியா உங்களுக்கு வருதோ, குரு என்பவர் உங்க முன்னாடி இருப்பார். எதுக்காக அப்படின்னா அந்த அனுபவத்தின் மூலம் நீங்க ரெடி ஆகுறீங்க. இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு யாராச்சும் உதவி செய்யுங்கள். தியானம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை, யாரும் சொல்லி கொடுக்கவே இல்லையே. ஆன்ம ஞானியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய நினைக்கிறேன். எத்தனையோ குருமார்களுக்கு கூட, எத்தனையோ மனிதர்களுக்கு கூட நான் போய் சந்திச்சேன். ஒரு இடத்துலயும் கூட எனக்கு சரியான தியானம் என்பது கிடைக்கலையே, சரியான ஆன்ம ஞானம் கிடைக்கலையே எனக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய முயற்சி நீங்க செய்யும் போது குரு will appear in front of you.